ஹாய் காய்ஸ். நேற்று நான் சண்டே அதுதான் கொளத்தூர்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃபேமிலியோடு போனோம். அப்படியே சரி ஓகே அனுபியாஸ் செடி வாங்கலாம், ராக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனப்போ அதுவும் லேட்டாக தான் போனோம், ஒரு 8:30 மணி இருக்கும். அந்த டைமில் போனோம். அப்புறம் குட்டி பசங்க அந்த வீட்டை பார்த்தோம். அப்புறம் ஏற்கனவே நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்தேன்ட்டு. அப்படியே அதை ஒரு பார்வை பார்த்துட்டு சரி ஓகே, ஒரு மீன் நல்லா இருந்துச்சு ஃபைட்ரு, பட் வாங்க முடியல ஏன்னா என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை. அப்படியே சரி ஓகே அது வேணான்னு சொல்லிவிட்டு வெறும் சும்மா அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனோம். கிளம்பி போகும்போது சரி ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே இருந்தோம். நிறைய கடை க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு அப்புறம் க்ரீன் அக்வா பார்த்தோம். அங்கே அனுபியாஸ் வாங்கலான்னு போனேன், பட்டு கேஷியர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு. அது என் மிஸ்ஸஸ் கேஷ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சரி ஓகே சும்மா சுற்றி பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, மாலி 2 தானே இருக்குது, அப்படியே மூன்டெயில் மாலி இருந்துச்சுன்னா அவனை மட்டும் எப்படியாவது பேசி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக போனோம். மூன்டெயில் மாலி எந்த கடையிலுமே இல்லை பாக்கெட் ஃபிஷ்ஷில். அப்புறம் கைஸ் இங்கே பிளான்ட்ஸு நீங்கள் வாங்கினீங்க வச்சிங்களேன், 3-4 பிளான்ட்ஸு ஒன்றா போட்டு வச்சுருந்தாங்க. வெறும் 100 ருபீஸ் தான், தாராளமாக வாங்கலாம். நம்ம லோக்கல் அக்வேரியம் ஷாப்லலாம் ஒரே ஒரு பிளான்ட்டு கூட 50 ருபீஸ் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 3-4 செடி வச்சு அது 100 ருபீஸ் கொடுக்குறாங்க, தாராளமாக வாங்கலாம். ஆனால் அது நான் CO2 இல்லை, CO2 நான் CO2வும் இருக்குது. அது நம்ம கேட்டு வாங்கணும், அது பார்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தோம், நிறைய கடை பார்த்தோம். அப்புறம் இந்த ராக்ஸு, ரெப்டூட்டு அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் எனக்கு சேலரி போட்டாங்கன்னா எப்படியோ ஒரு ட்ரிப்டூட்டு ராக்ஸு வாங்கி ஒரு டேங்க் செட்டப் இருக்குது. அடுத்த வீடியோ நான் எப்படி இருந்தாலும் ஒரு புது டேங்க் செட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஒருத்தவங்க டேங்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஃபிஷ் டேங்க்கு. அது எப்படியாவது போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வரணும். அதையும் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோ எங்கே நான் போனேன், அவங்க வீடு எங்கே இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் அந்த தொட்டி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். நான் வீடியோவில் மேலே போடுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேமிலியாக என்னோடய பொண்ணும் சரி என் ஒய்ஃபும் சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டோம். அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், மற்றபடி வாங்கலை கைஸ். வாங்கிறதுக்கு பாக்கெட்டில் காசு இல்லை, ஏன்னா இன்னும் சேலரி எதுவுமே போடல. அதனால் நான் சரி வாங்கலை, சரி வேறு சுற்றி மட்டும் பார்த்துட்டோம். ராக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரிப்டூட் சின்ன ட்ரிப்டூட்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அக்வேரியம் தாத்தான்னு சொல்லுவோம்ல, கொளத்தூர் தாத்தா, அவர் கடைக்கும் போனோம். எல்லா கடையும் சுற்றி பார்த்தோம். அப்போ ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த அவ்வளோ பெரிய செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். அது பார்த்துக்கிட்டே இருக்கான் போல இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் உள்ள வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க, சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம சரி ஓகே நம்ம அடுத்த கடை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம். அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, முதலை மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சு. அது இங்கிலீஷில் பேர் மறந்துட்டேன், அதனால் சொல்ல முடியல. அப்புறம் அங்கேருந்து அப்படியே திரும்பி பாக்கெட் ஃபிஷ்ஷுக்காக போனோம். நாங்கள் கேட்ட ஃபிஷ் எங்கேயுமே கிடைக்கல. நார்மல் மாலி, கிராப்ஸு அப்புறம் எல்லாமே இருந்துச்சு. கோய் கிராக்கு, மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு கூட இருந்துச்சு. ஆனால் இந்த மூன்டெயில் மாலி மட்டும் கிடைக்கவே இல்லை கைஸ். நான் அது கேட்குறதுக்கு தான் போனேன், பட் அது மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. தேடி எல்லா சாமும் தேடிட்டேன், A to Z. அதாவது அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், அது கிடைக்கல. சரி ஒரு வேளை அது இந்த மாதிரி பிளான்டட் டேங்க் வச்சு செட் பண்ணுறாங்களே, அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டோன்னா கூட அவங்க 300-400 சொல்கிறாங்க. அதனால் நம்ம பாடி அங்கே போய் பார்ப்போம், ஏன்னா அங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். அது என்ன ரேட்டுன்னு தெரில, அது போய் பார்ப்போம். ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட வாங்கலாம். ஏன்னா ப்ரீடிங் விடாமலே இருக்குது. என் வீட்டில் இருக்கிற அந்த மாலி குட்டியே போட மாட்டேங்குது, அது விரட்டிகிட்டே இருக்குது, அடிக்குது.
ஃபீமேல் வந்து மேலே அடித்து விரட்டுது, சேஸ் பண்ணவே விட மாட்டேங்குது. அதனால் மாலியும் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. கோல்டு மாதிரி 24 கோல்டு மாதிரி மினுக்குது என்னோடய மாலி. அதையும் நான் காட்டுறேன். எப்படி இல்லைன்னா என் பழைய வீடியோவில் பாருங்கள். அடல்ட் ஸ்டேஜ் வந்துச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு குட்டி கூட போடல. சரி எப்படியாவது குட்டி போடணும்னு பார்த்தேன், அதுவும் போடவே இல்லை. ஒரே ஒரு பழைய மாலி ஒன்று குட்டி போட்டுச்சு, ஆனால் அதுவும் பள்ளி தூக்கிட்டு போயிடுச்சு. பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா 60 ப்ரைஸ் இருக்கும், அதில் மாலி ப்ரைஸும் வந்துச்சு. எல்லாமே பள்ளி தூக்கிச்சு. சரி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு நான் இப்போ பழைய மாதிரியே டப் செட்டப்பில் போட்டேன். அவ்வளோதான், பாய்.